நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளவர் மேக்கிங் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர் மேக்கிங் வந்து இன்றைக்கி இந்த பூவில் தான் வச்சு பண்ண போகிறோம். இந்த பூவோட பேர் வந்து கார்னிஷன் ஃப்ளவர். இந்த பூவில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி பண்ணலான்னா, இன்றைக்கி நம்ம நார் வச்சு தான் பண்ண போகிறோம். நூலும் நாரும் ரெண்டும் சேர்த்து பண்ண போகிறோம். அதுக்கு நான் நார் எடுத்திருக்கேன். இந்த நாரை வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஊற போட்டிருக்கேன். ஊற போட்டால் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தொலைன்னு ஆகிடும். எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்குவோம் நாரை. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அவ்வளோ லென்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாரை வந்து பிரிக்கணும். நான் இதிலேருந்து 1 2 3 4 5 6 7 எடுத்திருக்கேன். 7 வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா 2 கம்மி பண்ணிவிட்டு 5 வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரியுது, அதனால நான் 2 கம்மி பண்ணிட்டேன். இப்போ இந்த நாரை வந்து நம்ம நூலும் இது கூட சேர்த்திக்கணும். நம்ம இந்த நார் எடுத்துருக்கங்காட்டிக்கு நூல் வந்து சும்மா ஒரு 2 நூல் போட்டால் போதும். 2 இல்லைன்னா 3 நூல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நாரை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு சுற்றிட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி இந்த அளவுக்கு விடணும். ஏன்னா இது நமக்கு கட்டுறதுக்கு பின்னாடி வேணும். இல்லை இதில் கட்டலினாலும் நீங்கள் வந்து நான் நூலில் வந்து எப்படி கட்டுறதுன்னு சொல்லித்தரேன். நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த நார் ஃபுல்லாக நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கம் வந்துடணும். ஒரு நூல் வந்து இந்த சைடு வந்துடணும். நம்ம கட்ட போகிற ஒத்த நூல் இதில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாலு பூ எடுத்துருக்கேன். நமக்கு பத்தலை அப்படின்னா மீதி பூ எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூவை வந்து இந்த இது இப்படி கட் பண்ணிங்க எடுத்திங்கன்னா வந்துடும். அதை பிரிச்சுக்கலாம். பூவை எல்லா பூவும் இதே மாதிரி பிரித்து வச்சுக்குவோம். ரெண்டாக பிரிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த பூவில் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த 2 பிரிச்சுக்குவோம். இது இப்படி பண்ணோம் இல்லையா, அந்த பிரித்ததை வந்து நம்ம கைக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ பூ எடுத்து வச்சுட்டு எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வந்து பூ கட்டுற மாதிரி கட்டிக்கலாம். நம்ம பூவெல்லாம் சுற்றணும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் சுற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து